முன்னாடி இருக்க பாதை நாங்கள் இங்கே நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காந்து அப்படி வளைஞ்சு அப்படி அங்கிட்டு போகணும் மேலே. உண்மையிலேயே உச்சியில் தான் இருக்குது. நான் வந்து திடீர்னு அந்த மணி கட்டியிருந்ததை பார்த்துட்டு ஏன் ஆஃப்லேயே இருந்துருச்சு, திருப்பி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். இது உண்மையிலேயே இந்த மழைலாம் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேஸ். இன்னும் மேலே ஏறணும், எப்படி ஏற போகிறணும். வந்து ஒரு இது மாதிரி ஒரு தண்ணி இது மாதிரி இருக்குது. தண்ணி கைஸ் உள்ள மீன் எதுவும் இருக்குமா அதெல்லாம் தெரில. ஆனால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது தண்ணி. உள்ளே மீன்லாம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போகல எதுவுமே. நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நான் போகல. மீன் எதுவும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் கிளியரான வியூ. நான் முன்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக தெரில. என் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரொப்போஷன் அங்கே தான் நம்ம கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் கோயில் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே வந்துட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா கம்பியை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், பட்டார்னு வலிக்கிறேன். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 5-6 தடவை வலிக்கிருச்சு. ஒரு துண்டு வேறு கட்டி இருக்கார். யார் ஏதோ சாமி ஏதோ கட்டியிருப்பார் போல், யாருன்னு தெரில. நம்ம கைஸ் எந்த மலை போனாலும் பிறகு ரங்கமலை போனோம். அங்கே பார்த்தா ஏதோ சித்தர்கள் இருக்கும் பூமி, சித்தர்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னென்னமோ வித்தியாசமாக நடந்துச்சு. நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த குள்ளா காணோம். அது வந்து ரியலாகவே சித்தர்களோட தான் போல். ஏறுறப்ப இந்த குள்ளா இருந்துச்சு, இறங்குறப்ப இந்த குள்ளா காணோம். எங்கே போச்சுன்னு கூட தெரில, அப்படி இருந்துச்சு. இதெல்லாமே ஆக்சுவலி ஒரு தண்ணி இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இதில் வந்து மீன்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா. மீன்லாம் என்ன சாப்பிடுறது கூட தெரில. ரொம்ப கிட்ட வந்துட்டோம் கேஸ். கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். பாருங்கள், இது காடு மாதிரி போகுது. பார்ப்போம்